நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது என்ன தெரியுமா? உங்கள் இன்கம் இல்லை, உங்கள் மைண்ட் செட். நிறைய பேர் சேலரி கம்மின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அதிகமாக சம்பாதிக்கிற நிறையா பேர் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் மணியில் இல்லை, ப்ராப்ளம் நம்ம மணி பற்றி யோசிக்கிற விதம். ஹாய், இது மணி டாக்ஸ் வித் கீதா. இந்த பாட்காஸ்டில் ஃபைனான்ஸை காம்ப்ளிகேட்டடாக சொல்ல மாட்டோம். சிம்பிளாக, ப்ராக்டிக்கலாக நம்ம டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகுற மாதிரி தான் பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் த சைக்காலஜி ஆஃப் மணி. Money is not just about numbers. It's about behavior. So yeah, let's get started. நம்ம எல்லாரும் ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நம்ம டிசிஷன்ஸ் லாஜிக்கல்னு நினைப்போம். ஆனால் ரியாலிட்டியில் மோஸ்ட் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் ஆர் எமோஷ்னல். ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஆன்லைன் ஷாப்பிங், ஹாப்பியாக இருந்தால் ஒரு பார்ட்டி, போனஸ் வந்தால் ஒரு ஃபோன் அப்கிரேட், ஃபெஸ்டிவல்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் ஃபார் ஷுர். நம்ம பிரெயினுக்கு இம்மீடியட் ஹாப்பினஸ் வேணும். அதனால தான் நிறைய நேரத்தில் இந்த ஒரு பர்ச்சேஸ் தானே அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். ப்ராப்ளம் பர்ச்சேஸில் இல்லை, ரிப்பீட்டட் எமோஷனல் பர்ச்சேஸில் தான் ப்ராப்ளம். இந்த ஜென்ரேஷனோட பிக்கஸ்ட் எனிமே என்ன தெரியுமா? கம்பேரிசன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் ஃப்ரெண்ட் ஃபாரின் ட்ரிப் போகிறாங்க, ரிலேட்டிவ் புது கார் வாங்கிட்டாங்க, கோலிக் ஒரு புது ஐஃபோன் வாங்கியிருக்காங்க, நேபர் ஒரு புது அழகான வீடை வாங்கிட்டாங்க. அப்போ நம்ம பிரெயினில் என்ன சொல்லும்? நமக்கும் வேணும்னு சொல்லுது. ஆனால் அவங்க சேல்ரி என்ன, சேவிங்ஸ் எவ்வளோ, லோன் இருக்கா, ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன, எதுவும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம கம்பேர் பண்ணுறது அவங்க காமிக்கிற லைஃப், பட் நம்ம ஓன் ரியாலிட்டியை மறந்துடுறோம். கம்பேரிசன் கிரியேட்ஸ் unnecessary ஸ்பெண்டிங். கண்டென்ட்மெண்ட் கிரியேட்ஸ் வெல்த். இன்னைக்கு ஆர்டர் பண்ணினா நாளைக்கு டெலிவரி. மூவி வேணுமா? இன்ஸ்டண்ட்டாக ஓடிடியில் பார்த்துருவாங்க. ஃபுட் வேணுமா? 10 minutesல டெலிவரி ஆகிடும். லோன் வேணுமா? ஜஸ்ட் ஃபியூ கிளிக்ஸ் தான். இந்த இன்ஸ்டன்ட் வேர்ல்டில் பேஷன்ஸ் ரொம்ப குறைஞ்சிடுது. ஆனால் வெல்த் இன்ஸ்டண்ட்டாக க்ரியேட் ஆகாது. சேவிங் டேக்ஸ் டைம், இன்வெஸ்டிங் டேக்ஸ் டைம், கம்பவுண்டிங் டேக்ஸ் டைம், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் டேக்ஸ் டைம். குவிக் ஹாப்பினஸ்க்கு எஸ் சொல்லும்போது லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு நோ சொல்லிடுறோம். இன்வெஸ்டிங்கை பற்றி பேசும்போது 2 எமோஷன் தான் டாமினேட் பண்ணும். ஃபியர், கிரீடு. மார்க்கெட் குறைஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் செல் பண்ணலாமா? மார்க்கெட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனால் லேட் ஆகிடுமோ, இப்போவே இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு 2 டிசிஷனும் எமோஷன் பேஸ்டாக எடுக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரிமெம்பர், மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆர் நார்மல். Emotional fluctuations are dangerous. ஒரு சிம்பிள் கொஷின், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது உங்களுக்கு தேவைன்னு வாங்கினீங்களா, இல்லை ஆட் பார்த்து வாங்கினீங்களா? லிமிட்டட் ஆஃபர், ஒன்லி டுடே, லாஸ்ட் ஃபியூ பீசஸ், பை ஒன் கெட் ஒன், ஃப்ளாஷ் சேல், இதெல்லாம் ப்ராடக்ட் செல் பண்ண யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இல்லை, உங்களோட சைக்காலஜியை ட்ரிகர் பண்ண யூஸ் பண்ணுற டூல்ஸ். மார்க்கெட்டிங் நம்ம எமோஷன் மேலே ஒர்க் பண்ணும். 3 habits to improve your money mindset. Number 1, every purchaseக்கு முன்னாடி 10 seconds பாஸ் பண்ணுங்க. இம்பல்ஸ் ரெடியூஸ் ஆகும். Number 2, உங்களை யார்கிட்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணணும்னா ஒன்லி வித் யுவர் எஸ்டர்டே. Number 3, மணிக்கு ஒரு ஜாப் கொடுங்க. சேல்ரி வந்த அப்புறம் சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பில்ஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும் பிளான் இருக்கணும். ரிமைனிங் அமௌண்ட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த எபிசோடில் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உங்களோட மைண்ட் செட்டை தான் மணி கண்ட்ரோல் பண்ண. ஸோ பிகாஸ் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் ஸ்டார்ட்ஸ் இன் த மைண்ட் லாங் பிஃபோர் இட் அப்பியர்ஸ் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட். இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸோட ஷேர் பண்ணுங்கள். யாராவது மணி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் இந்த எபிசோட் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவை கொடுக்கும். ஃபாலோ மணி டாக்ஸ் வித் கீதா ஃபார் ப்ராக்டிக்கல், சிம்பிள் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி ஃபைனான்ஷியல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு வேல்யூபிள் ஃபைனான்ஸ் டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அன்டில் தென், திங்க் ஸ்மார்ட், ஸ்பெண்ட் வைஸ், பில்ட் வெல்த்.